ரிஷப் பண்ட்டுக்கு 27 கோடி, நிக்கோலஸ் புரானிக்கு 21 கோடி, ஆக மொத்தம் எல்எஸ்ஜி ஓனருக்கு நாம தான். எதுக்குடா பக்கெட்ல தண்ணி, எதுக்குடா பக்கெட்ல தண்ணி, எதுக்குடா ஏடன் மார்க்ரம் நம்பர் 4ல ஆடுறான், எதுக்குடா பதோனி ஓபனிங் பண்றான். 40 ரன் வித்தியாசத்துல இன்னைக்கு ராஜஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா ஒரு 200 அடிச்சிருப்பாங்கல்ல. அதுதான் இல்ல, 159 அடிச்சு 40 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. லக்னோ 119 ஆல் அவுட். அப்படியே மேட்ச்க்குள்ள போனா யசஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா 32க்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் விட்டோனே 32க்கு 2, 32க்கு 3ன்னு வரிசையா 3 விக்கெட் விட்டாங்க. சூரியவன்ஷி 8, ஜுரல் டக்கு, அதுக்கப்புறம் பராகோ ஹெட்மேர் கொஞ்சம் அப்படி இப்படி தேய்ச்சி ஓரளவுக்கு டீசெண்டா ஆடிட்டாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்லோ சர்ஃபேஸ் தான். எப்படி ஃபினிஷ் பண்ண போறாங்க, எவ்வளவு அடிக்க போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ரவீந்திர ஜடேஜா அவரோட கேம் மெச்சூரிட்டி அண்ட் டெம்பரமெண்ட்டை காட்டினாரு. 43-29 பால்ல சச் அ வேல்யூபிள் அண்ட் கோல்டன் நாக். 110க்கு ராஜஸ்தான் 6 விக்கெட் விட்டப்போ கரெக்டா சுபம் துபே கொண்டு வந்தாங்க. அங்க பெருசா ஓவர் திங்க் பண்ணி எக்ஸ்ட்ரா பவுலர்லாம் ஆட வச்சிருந்தா அங்கேயே கதை க்ளோஸ். சுபம் துபே 11 பால்ல 19 குரூஷியல் நாக் தான். ஆனா எல்எஸ்ஜி பவுலிங்லாம் குறையே சொல்லக்கூடாது. மேட்ச்